எங்கள் ஊர் மயிலாடுதுறையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய எக்ஸ்போ நடக்குது. விடுவோமா நம்ம ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு அன்றைக்கி ஈவினிங். ஸோ நேராக தர்மபுரம் மாதினம் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. உள்ளே போயாச்சு. 20 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அன்றைக்கி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. நாங்கள் 3:30க்கே போனாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. போக போக அவ்வளோ க்ரௌடு. ஸோ சாரீ ஷாப்ஸ், அப்புறம் ஜுவல்லரி ஷாப், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாமே அந்த ஜுவல்லரி ஷாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மயிலாடுதுறையில் இவ்வளோ ஷாப் இருக்குன்னு எனக்கு இங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஷாப்ஸ் வரைக்கும் எல்லாமே அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய இடம் தான். மயிலாடுதுறையில் இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ஒரே இடத்துலேயே வந்து பார்த்துடலாம். அண்ட் எஸ்டே கோல்ட் ஜுவல்லரி கவரிங் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் நேர்லேயே போய் பார்க்கலாம். நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவுமே போல், எல்லாமே ஓரளவுக்கு வெளியேருந்தே பார்த்தோம். அண்ட் ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா அன்னமச்சரா, முராரின்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. அன்னமச்சராவில் எஸ்பெஷலி இந்த அல்வா ஸ்டால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இளநீர் அல்வாலாம் வேறு லெவல். அப்புறம் முராரியில் வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பானிபூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஃபைசனுக்கு மட்டும் இந்த ஸ்டடி டேபிள் வாங்கியிருந்தேன். அதுவும் கடை ரேட்டை விட 150 ருபீஸ் கம்மியாகவே கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.